Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நம்மள நிறைய பேருக்கு சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுற பழக்கம் இருக்குது. அதுவும் ரெகுலராக நம்ம பண்ணுவோம். இப்போ லாக்டவுனுங்கிறதுனால அந்தளவு பண்ணுறதில்ல. பட் நம்ம இதுக்கு முன்னாலேயும் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆஃப்டர் லாக்டவுன் கூட நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுவோம். நிறைய பேர் நிறைய டிப்ஸை ஃபாலோ பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் எடுத்துகிட்டு தான் போய் ஐட்டம்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னால் எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய டிப்ஸை நம்ம ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். ஆனால் ஒவ்வொரு டிப்ஸ்குள்ளேயும் நிறைய நுணுக்கமான விஷயங்கள் நிறைய இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணுறதுல கூட நிறைய விஷயங்கள் நம்ம நோட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும். இன்றைக்கி அந்த மாதிரி டிப்ஸை தான் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஷேர் பண்ணியிருக்க நிறைய டிப்ஸ் நான் ப்ராக்டிக்கலாக அனுபவப்பட்ட டிப்ஸை தான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல லிஸ்ட்டில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோமே. சூப்பர் மார்க்கெட்டோ சரி, வெஜிடபிள் மார்க்கெட்டோ ஓரளவு எல்லாருமே லிஸ்ட்டு தேவையான பொருட்களுடைய லிஸ்ட் எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. இன்னும் ஒரு சிலர் லிஸ்ட் எடுக்காமல் போகிறாங்க. அப்படி எடுக்காமல் போகிறதுல நம்ம தேவையில்லாத பொருட்களை வாங்கிட்டு வந்துடுவோம். ஏன்னா சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிற நிறைய பொருட்கள் கொட்டி கிடக்கும். நமக்கு தேவையில்லாத பொருட்களை நம்ம பர்ச்சேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை விட நமக்கு தேவையான எந்த பொருளையாவது நம்ம மிஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். அது நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு தான் முக்கியமான ஒரு பொருளை மிஸ் பண்ணியிருக்கதே தெரியும். அதுக்காகவாது நமக்கு அத்தியாவசிய பொருட்களை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவாது லிஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லிஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுல கூட நம்ம ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணலாங்க. வழக்கமாக நமக்கு லிஸ்ட் இந்த மாதிரி தேவையான பொருட்களை லிஸ்ட் எடுக்கல ஒன் பை ஒன்னாக என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போவோம். ஆனால் சூப்பர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் செக்ஷனாக தான் பிரித்து வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டயட் ஃபுட் தனியாக இருக்கும், கிராசரி ஐட்டம் தனியாக இருக்கும், மில்க் ப்ராடக்ட் தனியாக இருக்கும், வெஜிடபிள்ஸ் தனியாக இருக்கும். ஸோ நம்ம லிஸ்ட்டு எடுக்கையிலேயே செக்ஷன் வைஸாக எடுத்துக்கிட்டால் நமக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்படி செக்ஷன் வைஸாக நம்ம லிஸ்ட் எடுத்துக்கிட்டால் அந்த செக்ஷனில் எந்த பொருளையுமே நம்ம மிஸ் பண்ணாமல் நமக்கு தேவையான பொருட்களை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி செக்ஷன் வைஸாக எடுக்கையில் கூட இன்னொரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணலாங்க. நம்ம வழக்கமாக ஒரே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவோம். இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் ரெகுலராக போவீங்க, ரெகுலராக இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதில் எந்தெந்த செக்ஷன் எங்கே இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு எந்த செக்ஷன் வரும், செகண்ட் எந்த செக்ஷன் வரும் அப்படின்னு கூட தெரியும். அந்த ஆர்டரில் கூட நம்ம லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. இப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நமக்கு ஒரு 4-5 ஐட்டம் பார்த்த பிறகு ஐயோ முதல்ல ஒரு ஐட்டம் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி திருப்பி போய் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் லிஸ்ட் எடுக்கல ரொம்ப கவனமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அங்கே டைம் வேஸ்ட் பண்ணுறதை நம்ம தவிர்த்துக்கலாம். சூப்பர் மார்க்கெட்டில் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணல நம்ம எல்லாருமே எக்ஸ்பைரி டேட் பார்த்து தான் வாங்குவோம். அதில் அதை மட்டும் பார்த்தா போகாதுங்க. இன்னும் ஒரு சில விஷயங்களை நம்ம நுணுக்கமாக பார்க்க வேண்டியது இருக்கும். வழக்கமாக அவங்க ஐட்டம்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அது எந்த ஆர்டரில் அடுக்கி வச்சுருப்பாங்க அப்படின்னா நம்ம கை கட்டுற மாதிரி முன்பக்கம் இருக்கிறது எல்லாமே ஓல்டு ஸ்டாக்காக தாங்க இருக்கும். ஒரு ஐட்டம் வந்தாக்கில் புது ஐட்டம் வந்தது அப்படின்னா பழைய ஐட்டத்தை முன்னால் தூக்கி வச்சுருவாங்க, பழைய ஸ்டாக்கை. புது ஐட்டம் தான் பேக்கில் இருக்கும். நீங்கள் ஒரு பாஸ்தா பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 4 பாக்ஸ் அடுக்கியிருந்தாங்கன்னா நீங்கள் முதல்ல வச்சுருக்க பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழசாக தான் இருக்கும். ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் தயாரிச்சதாக இருக்கும். பேக் சைடில் உள்ள பாக்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் ப்ராடக்டாக இருக்கும். அதுக்காக நம்ம எல்லா ஐட்டத்தையும் ஃப்ரெஷ் ப்ராடக்ட் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லைங்க. நீங்கள் ஒரு டிஷ்வாஷர் ஜெல் வாங்குறீங்க, இல்லை ஒரு சோப் பவுடர் வாங்குறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் முன்னால் தயாரிச்சதாக இருந்தால் நமக்கு ஒன்றும் இல்லைங்க. ஆனால் இப்போ மில்க் ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அந்த மாதிரி ஐட்டங்களை நீங்கள் ஐட்டம்ஸ் டேட் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா சில ஐட்டத்துக்கு எக்ஸ்பைரி டேட் மட்டும் பார்த்தா பத்தாது, ப்ரொடக்ஷன் டேட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அது எந்த மாதிரி ஐட்டத்துக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாள்பட்டதாக இருந்தால் அதோட பவர் குறைஞ்சிடும். நாளாக அதோட பவர் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஐட்டங்களை நீங்கள் 1 இயர் பேக் தயாரிச்சது அதெல்லாம் வாங்காதீங்க. கொஞ்சம் ஒரு 2-3 மந்த்ஸ் இல்லை 6 மந்த்ஸ் பேக்னா கூட நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சில ஐட்டங்கள் இருக்குங்க, ரவை, கோதுமை, இன்னும் மாவு ஐட்டங்கள், மைதா மாவு இதெல்லாம் வாங்கியில் பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ்க்கு முன்னால் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் கூட எக்ஸ்பைரி டேட் இருக்கும். ஸோ நம்ம என்ன நினைப்போம், இன்னும் 2 மாதம் இருக்குது, அது கெட்டு போகாது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வருவோம். ஆனால் அது தயாரித்து 3 மாதம் ஆயிருக்கும் இல்லையா, அந்த பேக்கெட் கெட்டு போயிருக்காது. ஆனால் நம்ம ஓப்பன் பண்ணி 2-3 நாள்லேயே அதில் பூச்சியெல்லாம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி மாவு ஐட்டங்கள், ரவை, மெயினாக ரவை, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அந்த மந்த் ப்ரொடியூஸ் பண்ணதாக பார்த்து வாங்கிக்கோங்க. பட் இந்த பாஸ்தா, சேமியா இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அவங்க கொடுத்துருக்க டேட் வரைக்கும் நல்லா அப்படியே நல்ல கண்டிஷன்லேயே இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் நம்ம டேட் எக்ஸ்பைரி டேட் மட்டும் செக் பண்ணி வாங்கினாலே போதும். அதே போல் மில்க் ப்ராடக்ட் வாங்கல எப்போதுமே மில்க் ப்ராடக்ட் அப்படின்னா பால் பவுடர் மட்டும் இல்லைங்க. பால் பவுடர்னால் நம்ம டேட் பார்த்து வாங்கிடுவோம். இல்லை பால், தயிர் இதெல்லாம் வாங்கல அன்னைக்குள்ள ப்ராடக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா தயிரெல்லாம் ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னால் இருந்தாலே
ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன தான் ஏசியில் வச்சுருந்தாலும் கொஞ்சம் இதாக தான் செய்யும், அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. அதனால் அன்னைக்குள்ளதாக பார்த்து வாங்கிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பர் மார்க்கெட்டில் நமக்கெல்லாம் பிடிச்ச இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற ஆஃபரில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குதுங்க. அதில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ கொடுத்துருப்பாங்க, இல்லை 50% ஆஃபர் கொடுத்துருப்பாங்க, பை ஒன் கெட் 2 ஃப்ரீ அப்படி கூட ஆஃபர் கொடுப்பாங்க, ஒன்று வாங்கினா இன்னொன்று ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு டிஷ்வாஷர் ஜெல், ஒரு பாத்திரம் கழுவுற ஜெல்லு வாங்க போகிறோம், அதுக்கு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் 2 பாட்டில் தனித்தனியாக வாங்குகிற ரேட்டையும் அங்கே ஆஃபரில் கொடுத்துருக்க ப்ரைஸையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க இருக்கும். ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ தள்ளுபடி பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒரு சில இதில் வந்து 1 ரூபாய் தள்ளுபடி கூட பண்ணி அப்படி ஆஃபர் வச்சுருப்பாங்க. நம்ம ஆஃபர் அதை தான் பார்ப்போமே தவிர அந்த ரேட்டை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறதில்ல. இந்த சின்ன ஆஃபருக்கு ஆசைப்பட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 2 ஐட்டம் ஒன்று வாங்க வேண்டிய இடத்துல 2 ஐட்டம் வாங்கி நம்ம அதில் கொஞ்சம் பைசாவை முடக்கி வச்சுருவோம். அதனால் இந்த பை ஒன் கெட் ஒன் ஆஃபரை மட்டும் நீங்கள் ரொம்ப கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குங்க. அடுத்த ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ்க்கு கொடுக்குற ஆஃபர். சாக்லேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க 100 ருபீஸ். நீங்கள் இதோட ஒரு 50% உங்களுக்கு ஆஃபரில் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம், 150 பே பண்ணால் போதும், அதோட கொஞ்சம் பெரிய பாக்ஸ் 150 ருபீஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகே, 150 ருபீஸ்க்கு 50% எக்ஸ்ட்ரா சாக்லேட்ஸ் கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆனால் அந்த 50% சாக்லேட்ஸை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 3 சாக்லேட்டோ 4 சாக்லேட்டோ அதில் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும். எல்லாமே ரியல் ஆஃபராக இருக்காதுங்க, அதனால் இதையும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. மற்றபடி இந்த ஷாம்பு, சோப்பு இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து அவங்க ரியல் ஆஃபர் கொடுத்துடுவாங்க, ஏன்னா அது வந்து பல்க் ப்ராடக்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனால் ஃபுட் ஐட்டம் மட்டும் நம்ம வந்து கவனமாக பார்த்து வாங்கணும். மோஸ்ட்லி வந்து ஓல்டு ஸ்டாக்கை தான் வந்து ஆஃபரில் கொடுப்பாங்க. இன்னும் சில ஐட்டங்கள் இருக்குங்க, இந்த மயோனைஸ் இந்த மாதிரி இதெல்லாம் குடிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா அது நம்ம ஆஃபரில் வாங்குகிற ஐட்டம் வந்து அந்த நார்மலாக வாங்குகிற ஐட்டத்தோட வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு கண்டிஷனாக இருக்காது. அதனால் அதையும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு 1 மந்த் 2 மந்த்ஸ்லேயே எக்ஸ்பயர் ஆகிறதெல்லாம் வந்து நமக்கு நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆஃபரில் போட்டுருவாங்க. அதனால் ஆஃபர் ஐட்டம் வாங்கியில் நம்ம 1க்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது சரி, அடுத்து பார்க்க போகிறது எல்லாமே நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிற டிப் தாங்க. ஒரு சில சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நார்மல் ப்ராடக்ட்ஸும் இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸும் தனித்தனி செக்ஷனில் வச்சுருப்பாங்க. சில சூப்பர் மார்க்கெட்டில் அடுத்தடுத்தே வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நார்மல் சோப்பும் பக்கத்துலேயே இருக்கும், இம்போர்ட் பண்ண சோப்பும் அதே பிராண்டு அதே இதுலேயே பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. நம்ம நார்மல் ரேட் 50 ருபீஸ் தான் அந்த சோப்போட விலை இருக்குது அப்படின்னா இம்போர்ட்டட் வந்து 300 ருபீஸ் 400 ருபீஸ் வச்சுருப்பாங்க. நமக்கு அதை வந்து பார்க்கையில் பெருசாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எந்த லேபிளும் ஒட்டியிருக்க மாட்டாங்க, நமக்கு பில்லு போடையில் தான் தெரியும். ஸோ அந்த மார்க்கெட்டில் வந்து தனித்தனி செக்ஷனாக வைக்கலைன்னா நீங்கள் ஒவ்வொரு ஐட்டத்தையுமே ப்ரைஸ் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது சோப் இந்த மாதிரி ஐட்டத்துக்கு மட்டும் இல்லைங்க, வெஜிடபிள்ஸில் கூட இந்த மாதிரி நடக்கிறது உண்டு. முக்கியமாக ஃபாரினில் தான் சூப்பர் மார்க்கெட் அப்படி பார்க்கையில் வந்து நார்மல் டொமேட்டோஸ் வச்சுருப்பாங்க, பக்கத்துலேயே செரி டொமேட்டோஸ், இம்போர்ட்டட் டொமேட்டோஸ் எல்லாமே இருக்கும். தனித்தனியாக வச்சுருந்தா நமக்கு தெரியும், பக்கத்தில் இருக்கையில் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம 5 ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல 50 ரூபா செலவு பண்ணுற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஷாப்பில் மட்டும் நீங்கள் வந்து ப்ரைஸ் செக் பண்ணி அதோட டேட்டு ப்ரைஸும் சேர்த்தே செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சூப்பர் மார்க்கெட்டில் அதிக அளவில் ஃபாலோ பண்ணுற ஒரு ட்ரிக்ஸ் பற்றி தாங்க. அந்த ட்ரிக்கில் நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும். என்னென்னா அவங்க ப்ராடக்ட்டை அடுக்கியிருப்பாங்க இல்லையா, அந்த அடுக்கியிருக்க இதை பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு படுற இடத்துல எப்போதுமே ரேட் வைஸ் ஹையாக இருக்கிற ப்ராடக்ட்டை தான் அடுக்கியிருப்பாங்க. ஒரு சாஸ் பாட்டிலாக இருக்கட்டும், ஒரு கெச்சப் பாட்டிலாக இருக்கட்டும், நம்ம கண் படும் இல்லையா அந்த இடத்துல இருக்கிறத பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வைஸ் ரொம்ப ஹையாக தான் இருக்கும். நீங்கள் ஏன்னா பொதுவாக நம்மளோட சைக்காலஜியை வந்து நம்ம அப்படியே மூவ் பண்ணிகிட்டே தான் போவோம் சூப்பர் மார்க்கெட்டில். ஸோ நம்ம கை எட்டுற மாதிரி இருக்கிறது தான் நம்ம முதல்ல பிக் பண்ணுவோம். அதுக்கு கீழேயே வந்து ஆஃபரில் உள்ளதோ இல்லை வந்து எந்த சூப்பர் மார்க்கெட் போகிறோமோ அவங்களுடைய ஓன் பிராண்டையே கூட வச்சுருப்பாங்க. எல்லா ப்ராடக்ட்டும் மோசமாக இருக்காது. நம்ம கீழேயும் செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரைஸை செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வாங்கலாம். ஒரு சில ஐட்டத்துக்கு நம்ம பிராண்டு மாற்ற வேண்டாம்னு நினைப்போம், ஒரு சில ஐட்டங்களுக்கு வந்து நம்ம நியூ பிராண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால் நீங்கள் அதையும் ப்ரைஸ் கம்பேர் பண்ணி நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்குங்க. அப்புறம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு டிப்ஸ் தான், சூப்பர் மார்க்கெட்டில் மோஸ்ட்லி வந்து நீங்கள் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாமே கண்டிப்பாக ஓல்டு ஸ்டாக்காக தான் இருக்கும், சன்லைட்டும் இருக்காது. அந்த ஏசியில் அவ்வளோ தூரம் வச்சுருந்துமே அது கொஞ்சம் கூட நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம், நமக்கு வந்து அந்த ப்ராடக்ட் ஒரு தக்காளி தான் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன அவ்வளோ நாளாக கெட்டு போகாமல் இருக்குது. ஆனால் அவங்க வச்சுருக்கிறத பாருங்கள், அது கொஞ்சம் கூட கெட்டு போகாது. அதுக்கு அது அவங்க வச்சுருக்க ஏசி மட்டும் காரணம் இல்லைங்க, அதில் போடுற கெமிக்கலும் தான், அதில் அப்ளை பண்ணுற கெமிக்கலும் தான். ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ண போயில வழக்கமாக ஒரு 1 மந்த்துக்கு தேவையான ஐட்டங்களை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களா இருப்போம்.
சில சமயம் அங்கே உள்ள ஆஃபர் எல்லாம் பார்த்துட்டு ஒரு 2 மந்த்ஸ்க்கு தேவையானதை ஸ்டாக் பண்ணிக்கலாம், நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காங்க, அல்லது 3 மந்த்ஸ்க்கு தேவையானதை வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சா அதை மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வந்து அதிக அளவில் வந்து ஐட்டங்களை வாங்கி வைக்கல, அதிக அளவில் நம்ம செலவு பண்ணிவிடுவோம். நம்ம ஒரு மாதத்துக்கு நமக்கு 2 லிட்டர் எண்ணெய் தான் தேவைப்படும் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஒரு 6 லிட்டர் எண்ணெய் வச்சுருந்தா கண்டிப்பாக ஒரு 4 லிட்டர் எண்ணெயாவது அந்த மாதம் காலி பண்ணிவிடுவோங்க. அதனால் அந்த மந்த்துக்கு தேவையான பொருட்களை மட்டும் வாங்கி வைங்க. இதில் சைக்காலஜிக்கலாக இன்னொரு பாயிண்ட் வர நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம ரெகுலராக சூப்பர் மார்க்கெட் போகிற வழக்கமாக இருக்கிறவங்கள, என்ன மாதிரி ஆட்களை சொல்கிறேன், ரெகுலராக போகிற வழக்கம் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அடுத்த மாதம் எப்போ போவோம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதுக்காகவாவது அந்த பொருட்களை சீக்கிரம் காலி பண்ணிவிட்டு நம்ம போகிறதுக்கு ரெடி ஆகிடுவோம். அதனால் அந்தந்த மந்த்துக்கு தேவையானதை மட்டும் வாங்குங்க. ஆஃபர் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, நம்ம அதுக்காக வாங்கி ஸ்டாக் வைக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டியே கிடையாதுங்க. வீணாக நம்ம பணம் தான் அதில் வந்து முடங்கிடும். அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணி வாங்குங்க. நம்ம ரெகுலராக சூப்பர் மார்க்கெட் போகையில் ஒரு சில ஐட்டங்களுக்கு வந்து நம்ம நார்மலாகவே நமக்கு ரேட்டு தெரிஞ்சிருக்கும். ஒரு அரிசி நம்ம வழக்கமாக வாங்குகிற ரைஸோட ரேட் என்ன, இல்லை எண்ணெயோட ரேட் என்ன, சீனியோட ரேட் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிருக்குமா, நம்ம அதை மட்டும் செக் பண்ணி வாங்கிடுவோம். ஆனால் நம்ம எல்லா ஐட்டங்களுமே சூப்பர் மார்க்கெட்டில் மற்ற ஐட்டங்களோட ப்ரைஸையுமே நம்ம வந்து வெளியில் மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸு, சூப்பர் மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி வாங்குறதாங்க நல்லது. ஏன்னா பொதுவாக வந்து இந்த ரைஸு, ஆயில், சுகர் இதுக்கெல்லாம் வந்து அவங்க ஆஃபர் கொடுத்துடுவாங்க. ஸோ நமக்கு அதை பார்க்கையில் வெளியில் உள்ள விலையோடு இது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆனால் இந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்கும் இல்லையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்தா ஐட்டம், இன்னும் வந்து சாஸ், இதெல்லாம் வந்து வெளியில் விட ஜாஸ்தியாக கூட வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம எல்லா ஐட்டங்களுமே ப்ரைஸ் செக் பண்ணி வாங்குறது ரொம்பவே நல்லது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எவ்வளோ பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு நம்ம போயிருந்தாலும் லாஸ்ட்டில் வந்து பில்லை செக் பண்ண மறக்காதீங்க. பொதுவாக ப்ராடக்ட் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் மிஸ் ஆகாது, ஏன்னா பில்லை போட்ட உடனே நம்மளுடைய பேஸ்கெட்டில் போட்டுருவாங்க. ஆனால் சில சமயம் பில்லில் வந்து ஒரு சில ப்ராடக்ட் வந்து ரிப்பீட்டடாக 2-3 தடவை வந்து பில் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது நான் ப்ராக்டிக்கலாக அனுபவப்பட்டது தாங்க. சில ப்ராடக்ட் வந்து ரிப்பீட் ஆகி வந்து 5-6 டைம்ஸ் கூட என்ட்ரி ஆகிருக்கு. ஸோ அங்கே வச்சு நீங்கள் பில்லை செக் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து நீங்கள் இன்னொரு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஹை ரேட்டட் இருக்கும் இல்லையா, சில ஐட்டங்கள் வந்து ரொம்ப ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்க ஐட்டங்கள் எல்லாம் வந்து இன்னொரு தடவை வந்து அந்த ப்ராடக்டோட வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு குட்டி டிப், நமக்கு யூஸ்ஃபுல்லான டிப் தான். சூப்பர் மார்க்கெட் என்ட்ரன்ஸ்லேயே ட்ராலி, பேஸ்கெட் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் வாங்க போகிற ஐட்டம்ஸ்க்கு தகுந்தாப்பில் எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் பேஸ்கெட் அளவுக்கு தான் ஐட்டம் வாங்க போகிறீங்க அப்படின்னா ட்ராலியை எடுத்துகிட்டு போகாதீங்க. கண்டிப்பாக நம்ம அந்த ட்ராலியை ஃபில் பண்ணிவிடுவோம். அதனால் நம்ம ஐட்டமுக்கு, நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிற ஐட்டத்துக்கு தகுந்தாப்பில் எடுத்துகிட்டு போங்க. இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.